குட் ஈவினிங். இன்னைக்கு கடை லீவுங்க. குளிச்சுட்டு தூங்கினேன், நல்லா தூங்கிட்டு எங்கள் கடையில் தான் உட்காந்துருக்கேன். எனக்கு உலகமே எங்கள் கடை தாங்க. எங்கள் வீட்டில் கூட நான் அதிகமாக இருக்க மாட்டேன். நல்லா மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி தூங்கிட்டு வெளியில் பார்த்தா கிளைமேட் இப்படி மழையாக தூங்கிட்டுருக்கு. முகம் கூட கழுவலை. எந்திரிச்சு உங்ககிட்ட ஏதாவது பேசலாமே. பேசுகிறதானாங்க முக்கியம். ஆள் எப்படி இருந்தால் என்ன, அதில் உள்ள கருத்துக்கள் கரெக்டாக இருக்கா, அது போதும் இல்லைங்க. ஒரு சின்ன கண்டென்ட் சொல்லுவான், மழை பெய்யுது. எங்கள் கடையில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயதானவர் வேலை பார்த்தார். இல்லை, நான் பொதுவாகவே நல்லா தான் நடத்துவேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 8:30 மணி ஆனால் எங்கள் கடையில் 8:30 மணி ஆனால் எங்கள் கடையில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அப்போ அவர் கேஷை விட்டே நகர மாட்டார். கேஷ் கிட்ட தான் நிற்பார். எங்கேயும் போச்சோன்னா போக மாட்டார். இப்படியே இருந்தார். அப்போது நான் ஒரு சில நேரம் எல்லா விஷயங்களையுமே நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதை கேட்டுட்டு டெய்லி கேஷ் எண்ணும்போது கொஞ்சம் பணங்கள் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. என்னடா ஆட்கள்லாம் வந்தாங்க வச்சாங்க, அப்புறம் இப்படி ரூபா குறையுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு யோசனை. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது கூட்டமாக இருந்துச்சு. நான் சப்ளை ரொம்ப வேலை ஆட்கள் அப்போ கிடையாது. சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கையில் இருந்து கேஷ்லேருந்து காசு அப்படியே அள்ளுறது. சில டைமு நான் தான் காளான் மடிக்கவும் இதுக்கும் நான் தான் போவேன். அப்படி போகும்போது அதை அவன் பார்த்துக்கிட்டு எடுத்து பேக் சைடு வச்சுட்டு. அப்போது அவர்கிட்ட கேட்டேன், நீ பின்னாடி கையெடுங்கும்போது கஷ்டப்பட்டு எடுத்துட்டா. கஸ்டமர்லாம் இருக்க தான் செஞ்சாங்க. பார்த்தா கை நிறைய என் கேஷில் உள்ள பணம் 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா. அதை வாங்கி அப்படியே நான் கேஷ்குள்ளே போட்டுட்டு அவன் கையில் ஒரு 100 ரூபாயும் கொடுப்பேன். போயிட்டு வா அப்படின்னு. அவனுக்கா முகம் செத்து போச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ சுற்றி இருக்கிறவங்களப்பா சொன்னாங்க, என்ன அவனை நீங்கள் திட்டலை, கண்டபடியே பேசி அனுப்ப வேண்டாமாங்க, இப்படி அசால்ட்டாக விடுறீங்க. அது எதுக்கு, என்னுடைய நோக்கம் அதை பார்த்தேன், அனுப்பிட்டேன். வார்த்தைகளால் வன்முறை எதுக்குன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க கஸ்டமர். அப்படி நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கோம். ஒரு டிராஃபிக்லேயே போகிறோம், காரில் போகிறவங்கள நானே பார்த்துருக்கேன். ஒரு கார் போயிட்டுருக்க, ஒரு ஆட்டோக்காரனோ இல்லை இன்னொரு காரோ குறுக்க போனால் காருக்கு வெளியே கெட்ட வார்த்தையால் தாங்க பேசுவோம், வழி விடலைன்னு. எதுக்கு அது தேவையாங்க? ஒன்று நம்ம அவங்கள கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லணும், இல்லை நம்ம அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை நம்ம செய்கிறதில்ல. கண்டமணி இறங்கி கூட திட்டுறாங்க, நான் பார்த்துருக்கேன். இது தேவையில்லாத வார்த்தைகள்ங்க. உலக நாடுகளே சொல்லியிருக்குங்க. நம்ம